ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம கேட் 2025 ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் கேட்ட மேத்தமெட்டிக்ஸில் உள்ள ஒரு 1 மார்க் கொஸ்டின். இந்த கான்செப்ட் மேத்தமெட்டிக்ஸில் வரும், அதை சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாங்கிறது தான் நம்ம வீடியோவுடைய ஐடியா. அந்த கொஸ்டின் என்னென்னா, இஃப் I is equal to root of -1 I plus 1 the whole cube divided by I minus 1 is equal to என்ன? அதான் நம்முடைய கொஸ்டின். சால்வ் பண்ணலாமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஒரு RE பவர் I theta ஃபார்மில் நான் எழுத போகிறேன். கொடுத்துருக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I plus 1 நான் என்ன எழுத போகிறேன்? RE பவர் I thetaவோட ஃபார்ம், அந்த ஃபார்மில் எழுத போகிறேன். ஸோ எப்படி RE பவர் I theta ஃபார்மில் எழுதலாம்? சரி, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே. சரி, நான் இந்த நியூ பேஜ் எடுத்துக்கிறேன். x + iy அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நான் RE பவர் I theta ஃபார்மில் எழுதலான்னா, ஆரை நம்ம எழுதுறதுக்கு நம்ம √(x² + y² அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். வாட் இஸ் x? ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். வாட் இஸ் y? இமேஜினரி பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். நான் ஐயே இதை மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ தீட்டாவை நான் எப்படி எழுதலாம்? தீட்டா tan inverse of the y by x அப்படின்னு நான் எழுதுறேன். இப்படி எழுதுனா போதும். எழுதிட்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் we will get the answer. அல்லது இது என்ன பண்ணலான்னா, இந்த x, y அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டை I can plot it on a argand plane. argand planeனா என்ன? ரியல் பார்ட் ஆஃப் தி, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நான் இசட்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டுமா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இசட்னு பேர் வச்சுக்கிறேன். ரியல் பார்ட் ஆஃப் இசட், இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். பேர் வச்சுட்டு இந்த x, yயை நான் ஒரு இடத்துல பிளாட் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட், இந்த கோஆர்டினேட் இருக்கா, x, yங்கிற கோஆர்டினேட்டை இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் வருதோ அதுதான் இந்த R. அப்புறம் டீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு ப்ளஸ் இந்த ரியல் பார்ட் ஆஃப் z ஆக்சிஸ் இருக்கா, அதுலேருந்து நான் மெஷர் பண்ணுறது தான் எனக்கு இந்த டீட்டா அப்படிங்கிறது. கவுண்டர் கிளாக் வைஸில் நான் மெஷர் பண்ணணும். கவுண்டர் கிளாக் வைஸ், இதுதான் கவுண்டர் கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் இப்படி, கவுண்டர் கிளாக் வைஸ்னால் இப்படி, கவுண்டர் கிளாக் வைஸ்னால் இதே மாதிரி. சரி, இப்போ முதல்ல கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? நியூமரேட்டரில் 1 + I + 1 கொடுத்துருக்காங்க. நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னா, முதல்ல ரியல் பார்ட், அடுத்து இமேஜினரி பார்ட் அப்படி எழுதுகிறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன எடுக்கலான்னா, x is equal to 1 நான் கம்பேர் பண்ணுறேன். x + iy கம்பேர் பண்ணால், iy கம்பேர் பண்ணும் பொழுது I இல்லாத டேர்ம் தான் x, I இருக்கக்கூடிய டேர்ம் என்னது? y. I பக்கத்தில் யார் இருக்கா? யாருமே இல்லைன்னு நினைக்கலாம், அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் y எழுதும்போது y is equal to what? 1. x equal to 1. அப்புறம் r எப்படி கண்டுபிடிக்கலாம்? rக்கு இப்போ தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். √(x² + y²). ஸோ 1² + 1². ஸோ 1² நான் 1, 1² நான் 1. ஸோ √2. 1 + 1 is 2. 1² நான் 1, 1² நான் 1, it is √2. ஸோ இப்போ டீட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? டீட்டா tan inverse of y by x அப்படி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ tan inverse of y by xனா tan inverse of y என்ன? 1. x என்ன? 1. ஸோ 1 by 1 is 1. ஸோ tan inverse of 1 என்ன? π/4. இப்போ நம்ம 1 + I அதை நம்ம எப்படி இந்த ஆய்லர் ஃபார்மில் எழுத, இப்போ ஆய்லர் ஃபார்ம் கூட நம்ம சொல்லலாம். RE பவர் I theta. R என்ன? √2 E பவர் I. தீட்டா எவ்வளவு? π/4. எழுதியாச்சா? ஃபைன். இப்போ 1 + I the whole power 3 இருக்கு. அப்போ நான் அது எப்படி எழுதலாம்? √2 whole bracket E பவர் I π/3. சரி, π/4 the whole power 3 அப்படி கூட எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணுங்கிறதுனால. ஸோ தென் how can I write it? √2 the whole power 3 E பவர் I π/4 the whole power 3. இதை நான் இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா,
root 2 the whole square root 2 e power I pi by 4 நான் எப்படி எழுத போகிறேன்னா I 3 pi by 4ன்னு எழுத போகிறேன். நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, e power I theta the whole power n. நான் எப்படி எழுதலான்னா e power I n theta நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே பயன்படுத்தியிருக்கேன். என்னது இருக்குது, ஹோல் பவர் இ பவர் I pi by 3 the whole power 3 நான் என்ன எழுதுகிறேன் I 3 pi by 4 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ root 2 the whole square என்ன, root 2 the whole square is 2. root 2 the whole square is 2. ஸோ 2 root 2 I power 3 by 4 அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. இப்போ டினாமினேட்டரில் எனக்கு யார் இருக்காங்க, I minus 1 அப்படின்னு எனக்கு ஒரு நம்பர் இருக்குது, I minus 1. ஸோ இதையும் நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். முதல்ல ரியல் பார்ட், அடுத்து இமேஜினரி பார்ட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, -1. y is equal to என்ன, y is equal to 1. ஸோ r என்ன வரும், அதே மாதிரி தான் வரப்போகுது, -1 the whole square plus 1 square எனக்கு என்ன வரும், √2. இப்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன, tan inverse of y by x. இப்போ tan inverse of y by x எப்படி எழுதலாம், tan inverse of -1 by 1 அப்படி எழுதிக்கலாமா. ஸோ tan inverse of -1 அப்படின்னு எனக்கு வரும், tan inverse of -1. இப்போ இதை நான் வந்து அந்த கிராஃபிக்கலாக கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம், கிராஃபிக்கலாக கூட நம்ம இதை பயன்படுத்தலாம். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். -1, 1 எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட். இப்போ நான் ஒரு அர்காண்ட் பிளேனை நான் வரைஞ்சிக்கிறேன். அர்காண்ட் பிளேனை நான் வரைஞ்சிக்கிட்டேன்னா எனக்கு என்ன இருக்க போகுது, அர்காண்ட் பிளேனை வரும்போது -1, இது -1, இது +1, இது எனக்கு +1. எக்ஸ் கோஆர்டினேட்டில் எனக்கு -1 வருது, ஒய் கோஆர்டினேட் எவ்வளவு, +1 இருக்குது. ஸோ இதான். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் அதோட நீளம் என்ன, இந்த நீளம் கண்டுபிடிச்சோம், இட் இஸ் √2 கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இங்கேயும் 1 இங்கேயும் 1 அப்படி இருந்தால், இங்கேயும் 1 இங்கேயும் 1 இருந்தால், இப்போ ஒரு ஸ்கொயர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பாருங்களேன், ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே ஏ சேம் சைட் இருக்குன்னா, இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 45 டிகிரி இருக்கும். இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 45 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளவு, 45, இந்த ஆங்கிள் எவ்வளவு, 45. சென்டரில் நம்ம பாஸ் பண்ணால் சரியா. ஸோ அப்போனா இங்கேயும் எனக்கு வந்து ஏ இருந்தால் இந்த இடம் 45 டிகிரி, இந்த இடம் 45 டிகிரி, இது 45 டிகிரி, இதுவும் எனக்கு 45 டிகிரி. ஸோ இதை வச்சு நான் கம்பேர் பண்ணால் இங்கேயும் எனக்கு 1 இங்கேயும் எனக்கு 1 சரியா, இங்கேயும் 1 இங்கேயும் 1 அப்படி இருந்தால் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 45 டிகிரி. 45 டிகிரி மீன்ஸ் π/4. எனக்கு இங்கே எவ்வளோ ஆங்கிள் இருக்க போகுது, இந்த ஆங்கிள் வந்து π/2 இருக்குது எனக்கு. ஸோ டோட்டலாக அந்த தீட்டாங்கிறது என்ன, ஃப்ரம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து, பாசிட்டிவ் ரியல் பார்ட் ஆஃப் த செட்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஆங்கிள் தான் நமக்கு தீட்டா அப்படிங்கிறது. ஸோ அப்புறம் தீட்டா நம்ம என்ன எடுக்கலாம், தீட்டா இஸ் வாட், ஒரு π/2 இருக்குது, அதோட நான் எவ்வளோ ஆட் பண்ணணும், π/4 ஆட் பண்ணணும். π/2ம் π/4ம் நான் ஆட் பண்ணால் எனக்கு வரக்கூடியது என்ன, கால்லையும் அரையும் நான் ஆட் பண்ணும்போது 3/4 வரும், 3π/4 எனக்கு வரும். ஸோ தீட்டாக்கு பதிலாக வாட் கேன் ஐ ரைட், இட் இஸ் 3π/4. ஸோ அப்போ நான் வாட் கேன் ஐ ரைட், அந்த தீட்டா வந்து 3π/4. 3π/4. இப்போது I-1 நான் எப்படி எழுதலான்னா, √2 e பவர் 3i3π/4 எழுதலாமா, I × 3π/4 எழுதியாச்சா. சரி, இப்போ நான் வந்து இஃப் ஐ சப்ஸ்டியூட் போத், இப்போ ரெண்டுத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நம்ம கேட்டிருக்க கேள்விக்கு வருமா, I+1 the whole power cube divided by I-1 இதான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. கேட்கும் பொழுது இது என்ன எழுதணும், 2 √2 e பவர் I3/4 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அடுத்து டினாமினேட்டர் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், √2 e பவர் I3π/4 கண்டுபிடிச்சோமா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ்,
இப்போ நான் மேலே எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ஐ கேன் கேன்சல் √2 கேன்சல் பண்ணிக்கலாம். E3i/4 E3i/4 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் எனக்கு யார் இருக்கா? ரிமைனிங் இஸ் 2. இதான் நம்மளுடைய ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்ஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you for watching the video till the end. Bye. நன்றி.